நம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படிக்கு நடந்ததா? நடந்துச்சு. மரணம் என்பது கொடுமையானது. நான் மறுபடியும் சொல்றேன், மரணம் என்பது மனுஷனுக்கு இல்லாத ஒன்று இயேசு வந்த பிறகு. அப்போ இன்னைக்கு மரணமும் மரணத்தின் விளைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில கிரி செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய சிந்தையா இருக்குமே வேண்டும் என்று வேற எதுவுமே சிந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிரைமரி எனிமி அதுதான். பொய் சொல்லுவான், பொய் சொல்லி உள்ள வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க அறியாத பட்சத்துல உள்ள வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப முக்கியமான கருத்து நான் பேசிட்டு இருக்கிறேன். மரணம் என்பது கொடுமையானது. நான் மறுபடியும் சொல்றேன், வலி. மரணம்னா மரணம் மட்டும் கிடையாது, மரணத்தினுடைய விளைவுகள், சிம்டம்ஸ், வியாதி, பலவீனம், இதெல்லாம் பொய். இது எல்லாத்தையுமே மனுஷன் ஜெயிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும், அது முடியாது. எதுவுமே கிடையாது ஜெயிக்க முடியும். ஏன்னா அது மரணத்தினுடைய விளைவு தான். என்னைக்கு மனுஷன் மரணத்தை தெரிந்து கொண்டானோ, ஆண்டவர் சொன்னாரு, நீ சாகவே சாவேன்னு சொன்னாரு. கனிய புசிச்சா சாகவே சாவேன்னு சொன்னாரு. அவன் புசிச்சான் பாருங்க, மரணம் அவனுக்கு ஆண்டு கொண்டது. எப்படி ஆண்டு கொண்டது? வருத்தத்தோடு தான் மரணம் அவன் புசிச்சிருந்தான். அப்ப ஆதாமின் வாழ்க்கை நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆதாம வாழ்க்கைக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுச்சுன்னா, இயேசு 2000 வருஷம் ஆன பிறகு கூட நம்ம ஆதாமின் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றவன் மரணத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்றவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றவனுக்கும் மரணத்துக்கு சம்மந்தமே கிடையாது.